ராஜ் கேஷவ் டெக் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். வணக்கம். இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறது ஆக்சிலரி வேர்ப்ஸ். மிக முக்கியமான இலக்கண பகுதி. ஏன்னா இதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அனைத்து வகை கிராமர் இலக்கண பகுதிக்கு ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக இது விளங்கும். அதனால் இதை நாம் மிக துல்லியமாக தெளிவாக கற்றுக்கிறது ரொம்ப நல்லது. ஆக்சிலரி வேர்ப்ஸ்னால் என்ன? ஆக்சிலரி வேர்ப், த ஆக்சிலரி வேர்ப் இஸ் a helping verb. It helps the main verb in a sentence to convey more meaning and to make the form of another verb. இந்த மெயின் வேர்புங்கிறது ஆக்ஷன் வேர்டு. ஆக்சிலரி வேர்புங்கிறது இட்ஸ் எ ஹெல்பிங் வேர்புன்னு சொல்லலாம். இட் ஹெல்ப்ஸ் தி மெயின் வேர்ப். மெயின் வேர்புக்கு ஹெல்ப் பண்ணும் இன் எ சென்டென்ஸ் டு கன்வே மோர் மீனிங் அண்ட் டு மேக் தி ஃபார்ம் ஆஃப் அனதர் வேர்ப். ஆக்சிலரி வேர்புனா துணை வினைன்னு சொல்லுவோம். ஒரு துணை வினை ஒரு முற்று பெற்ற வினையின் அர்த்தத்தை மேலும் அதிகரித்து தரவும் மற்றொரு வினைச்சொல்லை உருவாக்கவும் உதவுகின்றது அப்படின்னு சொல்லலாம். இட் சப்போர்ட்ஸ் டு தி மெயின் வேர்ப். ஆக்சிலரிஸுங்கிறது இவ்வளோதாங்க. ஆனால் இதை தெளிவாக துல்லியமாக ஏன், என்ன டைப்பு, எங்கே பயன்படுத்தணும், இதனுடைய பயன் என்ன அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிட்டோம் அப்படின்னாலே இலக்கணத்துக்கு, அதாவது ஆங்கில கிராமர், இங்கிலீஷ் கிராமருக்கு மிகவும் பேருதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஆக்சிலரிஸ்லாம் எதெல்லாம் ஆக்சிலரிஸுங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர், ஹேஸ், ஹாவ், ஹேட், டூ, டஸ், டிட், கேன், மே, வில், ஷால், ஷுட், மைட், குட், வுட், மஸ்ட், டேர், நீட், யூஸ்டு டு, ஆட் டு, பி, பீன் அண்ட் பீயிங். என்ன ஆக்சிலரின்னு சொல்லிட்டு இவ்வளோ வளன்னு சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். இப்போ இதை நம்ம பிரித்து ப்ரைமரி ஆக்சிலரிஸ்னால் என்ன, மோடல் ஆக்சிலரிஸ்னால் என்ன, இதில் நம்ம எப்படி பயன்படுத்தணும் வாக்கியத்தில், மெயினாக இந்த ஆக்சிலரிஸ் மட்டும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப எளிமையாக இருக்கும். ஆங்கிலம் கற்றுக்கொள்ளவோ ரொம்ப எளிமையாக இருக்கும். இப்போ நம்ம எல்லா ஆக்சிலரிஸும் பார்த்தோம். இப்போ இதை நம்ம பிரித்து பார்க்கக்குள்ளார டைப் ஆஃப் ஆக்சிலரி வேர்ப் எத்தனை இருக்குது அப்படின்னா தேர் ஆர் 2 ஆக்சிலரி வேர்ப் இருக்குது. 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ப்ரைமரி ஆக்சிலரி வேர்ப்ஸ், மோடல் ஆக்சிலரி வேர்ப்ஸ். இப்போ நம்ம ப்ரைமரி ஆக்சிலரி வேர்ப்னால் என்ன, மோடல் ஆக்சிலரி வேர்புனா என்ன அப்படிங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இப்போ ப்ரைமரி ஆக்சிலரி வேர்ப்ஸ் இது முதன்மையான அல்லது முக்கிய துணை வினைகள் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப முக்கியம். இதனுடைய ரோலே முக்கியம். இது பார்த்திங்கன்னா இதை 3+8ன்னு கூட சொல்லுவாங்க. மெயினாக 3+8, அதாவது மொத்தம் 11 இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 என்ன முக்கியம் அப்படின்னா டூ, ஹாவ், பி. ஸோ இது 3 மிக முக்கியமான முதன்மை அல்லது முக்கிய துணை வினைகள் சொல்லுவோம், ப்ரைமரி ஆக்சிலரி வேர்ப்ஸ். இந்த 3 எப்படி மாறும் அப்படின்னா இந்த டூ, ஹாவ், பி இதனுடைய ரோல் என்னன்னு முதல்ல பார்த்தோம் அப்படின்னா டு சப்போர்ட் எ நார்மல் வேர்பு, டு சப்போர்ட் எ நார்மல் வேர்பு, செல்ஃப் சப்போர்ட்டிங் வேர்பு அண்ட் நார்மல் வேர்பு. ஸோ இந்த 3 விதத்தில் இது நமக்கு வாக்கியத்தில் பயன்படுத்துவோம். அதாவது 3 in 1 கூட சொல்லலாம். அதாவது சாதாரண வினைச்சொல்லை ஆதரிக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னா சுய துணை வினைச்சொல் அப்படின்னு சொல்லலாம். செல்ஃப் சப்போர்ட்டிங் வேர்பாகவும் ஆக்ட் பண்ணும். சாதாரண வினைச்சொல் ஒன்று சாதாரண வினைச்சொல்லை ஆதரிக்கின்ற சப்போர்ட் ஏ நார்மல் வேர்பாக இருக்கும், அல்லது நார்மல் வேர்பாகவும் இருக்கலாம். செல்ஃப் சப்போர்ட்டிங் வேர்பு அது தானாக அதுவே இட் சப்போர்ட் டு தி வேர்பு, அதுவே என்ன செல்ஃப் சப்போர்ட்டிங்காக ஆக்ட் பண்ணும். இப்போ இந்த 3+8ன்னு பிரித்தோம் இல்லைங்களா, primary auxiliaries do, have and be. Each of these verbs has several forms. ஸோ அது என்னென்ன ஃபார்மில் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா டூ எடுத்துக்கிட்டோன்னா
டஸ் டிட். ஹாவ் எடுத்துட்டோன்னா ஹேஸ் ஹேடு. இப்போ பி ஃபார்ம் வேர்பு எதெல்லாம் பி ஃபார்ம் வேர்பு அப்படின்னு எடுத்துட்டோன்னா இஸ், ஆம், ஆர், வாஸ், வேர், பீன், பீயிங். ஸோ இதெல்லாம் வந்து பி ஃபார்ம் வேர்பு. இப்போ ப்ரைமரி ஆக்சிலரிஸ்னால் என்னன்னு தெரியும், மொத்தம் எத்தனை ப்ரைமரி ஆக்சிலரிஸ் இருக்குன்னு தெரியும். இப்போ இதனுடைய பயன் என்ன, இப்போ இந்த இடத்துல மட்டும் நம்ம நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா எல்லா இடத்துலையும் ரீகேப்சுலேட் பண்ணலாம். அது என்ன யூசஸ் ஆஃப் ப்ரைமரி ஆக்சிலரிஸ் டு ஃபார்ம் டிஃப்ரெண்ட் டென்சஸ், அதாவது காலங்களை உண்டாக்க. நம்ம கைண்ட்ஸ் ஆஃப் டென்சஸ் படிப்போம். ஸோ இது எல்லாத்துக்கும் மெயின் ரோல், இதை நிர்ணயிக்கிறது எது அப்படின்னா ப்ரைமரி ஆக்சிலரிஸுடைய ரோல் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ டு ஃபார்ம் டிஃப்ரெண்ட் டென்சஸ், டு ஃபார்ம் நெகட்டிவ்ஸ். ஸோ இந்த ப்ரைமரி ஆக்சிலரிஸ் வச்சு தான் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கம்பைன் வித் நாட், NOT, நாட், இன்ட் டு மேக் நெகட்டிவ் சென்டென்சஸ். ஸோ இது வந்து இது ஒரு பயன். இதனுடைய ப்ரைமரி ஆக்சிலரிஸுடைய அடுத்த ஒரு பயன் என்ன அப்படின்னா டு ஃபார்ம் நெகட்டிவ் சென்டென்சஸ் பண்ணலாம். அது மாதிரி டு ஃபார்ம் வாய்ஸஸ். ஸோ இந்த ப்ரைமரி ஆக்சிலரிஸ் வச்சுட்டு we can frame voices, அதாவது ஆக்டிவ் வாய்ஸாக இருக்கலாம், பேசிவ் வாய்ஸாக இருக்கலாம். இப்போ இதில் ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சிக்கும் பொழுது ஒன்றோடு ஒன்று நம்ம தொடர்பு படுத்தி பார்க்கணும். இப்போ காலங்களை உண்டாக்கன்னு பார்த்தோம், டு ஃபார்ம் டிஃப்ரெண்ட் டென்சஸ்ன்னு பார்த்தோம். கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் டென்சஸ் பார்க்கக்குள்ளாரியே அதோடு தொடர்பு படுத்தி நம்ம என்ன பண்ணோம்னா வாய்ஸஸும் தெரிஞ்சுக்கணும். ஆக்டிவ் வாய்ஸ் என்ன எப்படி எழுதணும், பேசிவ் வாய்ஸ் எழுதுனா எப்படி எழுதணும். இப்போ இதோட தொடர்பு படுத்தி பார்க்கும் பொழுது நம்மளுடைய கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நேரமானதோ அல்லது கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமானதோ மிகவும் எளிமையாக இருக்கும். இப்போ பேசிக்காக இந்த ப்ரைமரி ஆக்சிலரிஸ் ஆகட்டும், மோடல் ஆக்சிலரிஸ் ஆகட்டும், அடிப்படையில் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே ஒரு ஸ்போக்கன் கிளாஸ்க்கு எதுக்குமே நாம் என்ன பண்ண தேவையில்லை, போக வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படாது. அப்படிங்கிறத இந்த பதிவுலேருந்து நம்ம ஷியூரிட்டி கொடுக்கலாம். இந்த ஆக்சிலரி வேர்ப்ஸை தொடர்ச்சியாக பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு வாக்கியத்தை உருவாக்குவதற்கோ, ஒரு காலங்களை உருவாக்குவதற்கோ, வாய்ஸஸ் உருவாக்குவதற்கோ, இல்லை ஒரு டென்சஸ் உருவாக்குறதுக்கோ எல்லாத்துக்குமே அடிப்படை இது தான். ஸோ அடுத்த பயன் என்ன அப்படின்னா டு ஃபார்ம் கொஸ்டின்ஸ், கேள்விகளை உருவாக்குறதுக்கு இந்த ப்ரைமரி ஆக்சிலரிஸ் பயன்படுத்தலாம். டு ஃபார்ம் கொஸ்டின் டேக்ஸ், கேள்வியின் சுருக்கத்தை உருவாக்க. பின்னாடி நம்ம ஒவ்வொன்றுத்தையும் விரிவாக பார்க்கலாம். டு ப்ரொவைட் ஷார்ட் ஆன்சர்ஸ், அதாவது கொஸ்டின்ஸில் பார்த்தோம்னா ஓப்பன் எண்டட் கொஸ்டின், க்ளோஸ் எண்டட் கொஸ்டின் சொல்லுவாங்க. ஸோ இது க்ளோஸ் எண்டட் கொஸ்டின்ஸ்க்கு வந்து சுருக்கமான ஒரு பதிலை தருவதற்கு இந்த ப்ரைமரி ஆக்சிலரிஸ் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். டு ப்ரொவைட் ஷார்ட் ஆன்சர்ஸ், டு அவாய்ட் ரெப்பிட்டேஷன்ஸ், அதாவது திரும்ப திரும்ப ஒரு சொல் வருவதை தவிர்ப்பதற்கு இந்த ப்ரைமரி ஆக்சிலரிஸ் நம்ம பயன்படுத்தலாம். இந்த ப்ரைமரி ஆக்சிலரிஸோடைய தமிழ் மீனிங் என்ன அப்படின்னா ஆம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஐ எம் எ ஸ்டூடெண்ட். இஸ் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. ஷீ இஸ் எ குட் கேர்ள். வாஸ் இருந்தார். ஹி வாஸ் வெரி பொலைட். ஆர் இருக்கின்றனர் சொல்லலாம். தே ஆர் ஃபார்மர்ஸ். வேர் இருந்தனர். தே வேர் ஃபார்மர்ஸ். டூ செய்யின்னு அர்த்தம். ஐ டூ மை ஒர்க். இப்போ டஸ்ஸுன்னா செய்தல். இப்போ டஸ் வந்து ஹீ, ஷீ, இட் இதுக்கு மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம், அதாவது தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு மட்டும்தான் டஸ் யூஸ் பண்ணுவோம். பின்னாடி நம்ம ஒவ்வொரு ஆக்சிலரி வேர்பு எங்கே எப்படி எந்த காலத்துக்கு பயன்படுத்தணுங்கிறத விவரத்தையும் பார்க்கலாம். இப்போ டஸ்ஸுங்கிறது ஹீ, ஷீ, இட்டு இதுக்கு மட்டும்தான் நம்ம பயன்படுத்துவோம். தேர்ட் பர்சன் சிங்குலர் செய்தல்னு அப்படின்னு அர்த்தம். ஷீ டஸ் ஹர் ஒர்க். டிட் செய்தது, செய்தேன் அப்படின்னு சொல்லலாம். ஐ டிட் மை ஒர்க். ஹாவ் வைத்துள்ளேன் அப்படின்னு அர்த்தம். ஐ ஹாவ் எ பென். ஹேட் வைத்திருந்தது. ஐ ஹேட் எ பென். ஹேஸ் இப்போ டஸ் சொன்ன மாதிரி ஹேஸ் வந்து தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு மட்டும்தான் பயன்படுத்துவோம். ஹீ, ஷீ, இட் வைத்துள்ளேன் அப்படின்னு அர்த்தம். ஷீ ஹேஸ் எ டாய்.
இப்போ இதில் வந்து ஆம்னா என்ன, எங்கே பயன்படுத்துவோம் அப்படிங்கிறத உதாரணத்தோடு பார்க்கலாம். ஆம் இஸ் யூஸ்டு வித் தி ப்ரனவுன் ஐ ஒன்லி. ஆம்ங்கிறது ஐக்கு மட்டும்தான், ப்ரனவுன் ஐக்கு மட்டும்தான் பயன்படுத்துவோம். இட் இஸ் யூஸ்டு டு ரைட் தி குவாலிட்டி ஆஃப் நவுன் அண்ட் ஆஸ்க் கொஸ்டின். 2 விஷயத்துக்கு பயன்படுத்தலாம். அதாவது டு ரைட் தி குவாலிட்டி ஆஃப் நவுன், நவுனுடைய குவாலிட்டியை சொல்கிறதுக்கும், அதே மாதிரி கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கும் இந்த ஆம் யூஸ் பண்ணலாம். இது ஐ என்கிற ப்ரனவுனுடன் வரும் பெயர் சொல்லின் தன்மையை விளக்குவதற்கும் கேள்விகள் கேட்பதற்கும் பயன்படும். ஆம் வந்து ஐக்கு மட்டும்தான் பயன்படுத்துவோம். இப்போ நம்ம இந்த இடத்துலையே எந்த ஆக்சிலரி வேர்பு எங்கே பயன்படுத்துவோம் அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா டென்சஸ் வந்து மிக மிக எளிமையாக இருக்கும். டென்சஸ் எளிமையாக இருக்கும் பட்சத்தில் வாய்ஸ் வந்து மிக மிக எளிமையாக இருக்கும். இப்போ இஸ் எடுத்துக்கிட்டோன்னா இஸ்ஸுங்கிறது ஹீ ஷீ இட்டு. இந்த ஹீ ஷீ இட்டுங்கிறது 3rd person சிங்குலர். ஸோ ஹீ ஷீ இட்டு அந்த இடத்துல நம்ம இஸ் வந்து அந்த 3 பேரோட தான் என்ன பண்ணும் எழுதலாம். அது கூட நேம் ஆஃப் த பர்சன்ஸ், ஏதாவது ஒரு பர்சனுடைய நேமாக இருக்கலாம், ராம் இருக்கலாம், கவி இருக்கலாம். ஸோ இந்த நேம் ஆஃப் த பர்சனோட இந்த இஸ்ஸுங்கிற ஆக்சிலரி வேர்பை ஆட் பண்ணலாம். இப்போ இஸ் எழுதுக்குள்ளார கண்டிப்பாக வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி நம்ம சேர்ப்போம். அதை நம்ம வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜின்னு சொல்கிறத விட ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்லலாம். அதாவது நிகழ்காலத்தில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் செயலை குறிப்பதற்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த இடத்துல இஸ் பயன்படுத்தலாம். அதே மாதிரி செயப்பாட்டு வினையை குறிப்பதற்கு பாசிவ் வாய்ஸ் குறிப்பதற்கு இந்த இஸ்ங்கிற எழுத்து நம்ம பயன்படுத்தலாம். இப்போ எ ஸ்னேக் இஸ் கில்டு பை தி ஹண்டர், இது ஒரு பாசிவ் வாய்ஸ். இஸ் கில்டு பை தி ஹண்டர், அந்த பாம்பு வேடனால் கொல்லப்பட்டது, இது ஒரு பாசிவ் வாய்ஸ். ஸோ இந்த மாதிரி இடத்துல இஸ் பயன்படுத்தலாம். அந்த மாதிரி ஜான் இஸ் ஹெல்ப்டு பை டாம், ஸோ இதுவும் பாசிவ் வாய்ஸ், இங்கே இஸ் பயன்படுத்தலாம். ராம் இஸ் லேர்னிங் இங்கிலீஷ், இது ஒரு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ராம்ங்கிறது ஒரு நேம் ஆஃப் த பர்சன். இஸ் லேர்னிங், லேர்னிங்கிறது வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜினே நம்ம பார்க்கக்கூடாது, இது ஒரு ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். ஸோ ராம் ஆங்கிலம் படித்து கொண்டிருக்கின்றான், இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ஸோ 2 பர்பஸ்க்கு நம்ம இஸ் பயன்படுத்தலாம். ஒன்று வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ்க்கு, இன்னொன்று வந்து பாசிவ் வாய்ஸ்க்கு நம்ம பயன்படுத்தலாம். சரி, அடுத்தது வாஸ். வாஸுங்கிறது ஹீ ஷீ இட்டு. ஹீ ஷீ இட்டு நேம் ஆஃப் த பர்சன் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜின்னு சொல்லுவோம். இட் இஸ் யூஸ்டு டு ஃபார்ம் பாஸ்ட் கண்டினியூஸ் அண்ட் ஆல்சோ இட் இஸ் யூஸ்டு இன் தி பாசிவ் வாய்ஸ். ஸோ இங்கே வந்து வாஸுங்கிறது பாஸ்ட் கண்டினியூஸில் பயன்படுத்துவோம். 2வது பாசிவ் வாய்ஸ்க்கு பயன்படுத்துவோம். அதாவது கடந்த காலத்தில் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்த ஒரு செயலை குறிக்க அந்த வாஸ் பயன்படுத்தலாம். அது மாதிரி செயற்பாட்டு வினையை குறிக்க பாசிவ் வாய்ஸ் குறிக்கிறதுக்கு நாம் இந்த வாஸ் வந்து பயன்படுத்தலாம். ஹி வாஸ் ஃபில்லிங் த ஹோல்ஸ், அவர் பட்டி பார்த்து கொண்டிருந்தார். ஹி வாஸ் ஃபில்லிங், இந்த ஹீங்கிறது 3rd person சிங்குலர், வாஸ் ஃபில்லிங் பாஸ்ட் கண்டினியூஸ். ராம் வாஸ் ரீடிங் நியூஸ் பேப்பர், ராம் செய்தித்தாள் படித்து கொண்டிருந்தான். இது ஒரு செய்தியானது ஒரு கடந்த காலத்தில் நடந்துட்டுருக்கு. ஸோ பாஸ்ட் கண்டினியூஸ்க்கு வாஸுங்கிற ஆக்சிலரி வேர்பு பயன்படுத்துவோம். அதே மாதிரி 3rd person சிங்குலராக இருக்கணும். ஸோ ராம் வாஸ் ரீடிங் நியூஸ் பேப்பர். த லைன் வாஸ் கில்டு பை த ஹண்டர், இங்கே வந்து பாசிவ் வாய்ஸில் பயன்படுத்துவோம். சிங்கம் வேடனால் கொல்லப்பட்டது. நம்ம ஒரு 3 ஆக்சிலரி வேர்ப் பார்த்துருப்போம், அதாவது ஆமு, இஸ்ஸு, வாஸ். ஸோ இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த பகுதியில் பார்க்கலாம். திரும்பவும் சொல்கிறது, ஆக்சிலரி வேர்ப்ஸு இந்த துணை வினைகளும் மோடல் வேர்ப்ஸும் தெளிவாக துல்லியமாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு ஆங்கிலத்தை ஒரு வாக்கியத்தை உருவாக்குவதற்கு, டென்சஸில் தவறு இல்லாமல் செய்வதற்கு,
வாய்ஸஸ் தவறில்லாமல் செய்வது, எல்லாம் பேசிக்காக ஃபண்டமெண்டலாகவே ஆக்சிலரி வேர்ப் வந்து மிக மிக முக்கியம். அதனால் நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளும் பொழுது மிக தெளிவாக கற்றுக்கொண்டோம் அப்படின்னா எல்லாத்துலேயுமே நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக லீட் பண்ணலாம். தேங்க்யூ. இதனுடைய அடுத்த பகுதியில் அடுத்து மீதி உள்ளதை நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் நைஸ் வீடியோ. தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். தேங்க்யூ.